அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. மேற்கு வடமேற்கு திசையில் தொடர்ந்து நகர்ந்து வந்த இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது நாளை ஆந்திர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதாக தற்போது தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. லாவண்யா, வணக்கம். இது குறித்தான விரிவான விவரங்கள். வணக்கம். தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது என இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வந்த இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்திருக்கிறது. தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும். அக்டோபர் 27 தென்மேற்கு மற்றும் அதனை மேற்கு பகுதிகளில் புயலாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. அதே போல சென்னைக்கு மிகவும் ஒரு தொலைவில் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக தென்கிழக்கில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை பொறுத்தவரை ஆந்திராவின் விசாகப்பட்டினத்திற்கு 990 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு 990 கிலோமீட்டர் கிழக்கு தென்கிழக்கிலும், அதே போல காக்கிநாடாவிற்கு 1000 கிலோமீட்டர் தென்கிழக்கிலும், ஒடிசாவின் கோபால்பூருக்கு 140 கிலோமீட்டர் தெற்கு தென்கிழக்கிலும், அந்தமானின் போர்ட் பிளேயருக்கு 420 கிலோமீட்டர் மேற்கு தென்மேற்கிலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டுள்ளது என தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தற்பொழுது வங்கக்கடலிலும் சரி, அரபிக்கடலிலும் சரி, 2 கடலிலுமே காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இருக்கிறது. அரபிக்கடலை பொறுத்தவரை ஒரு நீண்ட காலமாக ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மையம் கொண்டிருக்கிறது. ஆனால் வங்கக்கடலை பொறுத்தவரை இன்று, அதாவது நேற்று உருவாகிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று இரவு வேளைகளிலே ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்திருக்கிறது. இது அடுத்த 24 மணி நேரத்திலே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. வரக்கூடிய அக்டோபர் 27 வாக்கில் புயலாக வலுப்பெற இருக்கிறது. வட தமிழ்நாடு, தெற்கு ஆந்திர பகுதிகளை நோக்கி அது நகரக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சாருலதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.